ஏனே எவனோ ஒருத்தன் சேவனை செஞ்சு அப்படி கழிச்சு போட்டு போயிருக்காம. இது முக்கு சந்தின்னு சொல்லி இங்க கொண்டு போட்டிருக்காரு. இது வந்து சும்மா நம்பாதீங்க, இதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை. துட்டுலாம் நிறைய கிடக்கணே. துட்டு ஏழை எளிய மக்களுக்கு காசு பணமோ தானமோ தர்மமோ செய்யறதுக்கு மனம் இல்லாம பேய் பிசாசுகளை நம்பி காசு பணங்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி கொட்டுறாங்க. அவன் சில்லறையெல்லாம் இங்க போட்டு பணத்தை அவன் அள்ளிட்டு போயிடுவான். இதெல்லாம் ஒரு வேஸ்ட். இதெல்லாம் செய்ய நான் யாரும் நம்பாதீங்க. அதாவது நம்ம மக்கள் எல்லாம் பேய் பிசாசுகளை நம்பி மக்கள் எல்லாம் ஈடழிஞ்சு போய் நிக்கிறாங்க. அதாவது செய்வனை செஞ்சு ஒரு மனுஷனை அழிக்க முடியும் அப்படின்னா அது உண்மையிலே கிடையாது. அழிக்க முடியும் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா கடவுள்னு ஒண்ணு இருக்குது. அது உங்களுக்கு நம்பி இருக்குது தானே. அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க, நம்மளை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இறைவன் மட்டும்தான். இறைவனால மட்டும்தான் நம்ம அழிக்க முடியுமே தவிர வேற எவராலும் அழிக்க முடியாதுங்கிறத நல்லா மனப்பூர்வமா ஏத்துக்கிடுங்க. ஏன்னா மக்களே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுடுங்க. அதாவது பயந்திருந்து பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் பிழைப்பாய் நீ மகனே. அதாவது இறைவனுக்கு பயந்து மக்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலும் அழிக்க முடியாது. உண்மையான ஒரு விஷயம். அதனால இந்த செய்வனா இதெல்லாம் நம்பி நீங்க மக்கள் நீங்க யாருமே ஏமாந்து மக்கள் யாருக்கிட்டே பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஏமாத்த நிற்பீங்களே தவிர அதுல இருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் அடைய போறது கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது நீங்க செய்யற பாவத்தினால கிடைக்கிற சோதனைகளை தவிர வேற எதுவும் கிடையாது. அதுல சேவனை மூலமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அது உங்களோட மூட நம்பிக்கை கிடையாது. சரிண்ணா, தேங்க்யூ. பாத்துக்கங்க சேவனைய துட்டுலாம் நிறைய இடக்கு.